शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते श्वेताम्बरधरे देवी नाना अलङ्कारभूषिते जगत्सिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते तायार त्रिनामं षण्भवल्ली तायार षण्भवक्षेत्रम् अडियेन रामानुजदासन यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मत्कुरोर्भगवतोऽस्य दकैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये குருவித்துறை மிக விசேஷமான ஒரு அபிமான க்ஷேத்திரம், விசேஷமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே முதன்மையானது தாயார் சன்னதி, செண்பகவள்ளி தாயார். இந்த தாயார் மிக விசேஷமான அவதாரமாக இங்கே சேவை சாதிக்கிறார். சகல பாவங்களையும் போக்கவுள்ள தாயார். இங்கே பெருமாள் வர்றதுக்கு முன்னதாகவே பெருமாளை காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக செண்பகவனத்தில் இந்த இடத்துல செண்பகவனத்தை உருவாக்கி அந்த இடத்துல தவம் பண்ணுறான். தாயார் தவம் பண்ணி தவத்துக்கு மெச்சின பெருமாள் இங்கே காட்சி கொடுத்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் ஆறது. நித்திய கல்யாண கோலத்திலே சேவை சாதிக்கிறார். சகல பாவங்களையும் போக்கவுள்ள தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலே மூலவர் சேவை சாதிக்கிறார். உற்சவர் படிதாண்டா பத்தினின்னு பேர். உற்சவர் செண்பகவள்ளி தாயார் 2000 வருஷமாக படி தாண்டி வந்தது கிடையாது. அப்பேற்பட்ட சகல பாக்கியங்களையும் சௌபாகியத்தையும் தரவல்ல தாயார் செண்பகவள்ளி தாயார். குரு பகவானே செண்பகவள்ளி தாயார்கிட்ட வந்து அனுமதி கேட்டு அவர் தாயாருக்காக பெருமாள் வரும்போது உமக்கு கிருப பண்ணுவார்ன்றதுக்காக குரு பகவான் அங்கே தவம் இருக்க சொன்னதும் தாயார் தான். குரு பகவானுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்களை காப்பாற்ற சக்கரத்தாழ்வார்கிட்ட சொல்லி குருவை காப்பாற்றுறதுக்காக பக்கத்தில் அமர்த்தினதும் தாயார் தான். செண்பகவள்ளி தாயாரே இந்த க்ஷேத்திர தாயார், இந்த ஊரோட தாயார். இந்த கோவிலுக்கு முதன்மையானது தாயார் தான். தாயாரை சேவிச்சுட்டு தான் நம்ம பெருமாளை சேவிக்கணும், அதுக்கப்புறம் தான் குருவை சேவிக்கணும். அதுதான் இந்த கோயிலுடைய வைபவம். தாயார் இடத்துல விசேஷமாக பிரார்த்தனை அப்படின்னா கல்யாணம் ஆகாதவாளுக்கு இங்கே பிரார்த்திக்கலாம். 2 மாலையை கொண்டு வந்து தாயாருக்கு ஒரு மாலையை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போய் இந்த மரத்தில் திருமாங்கலத்தை கட்டிட்டு போனோன்னா கண்டிப்பாக தாயார் மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கோ. பரிகாரத்தை தாண்டி நம்ம நம்பிக்கையும் நம்மளுடைய பக்தியும் தான் தாயார் பாப்பா. அதனால் தாயார்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணினா சகலமும் நடக்கும். கல்யாண பாக்கியம் மட்டும் இல்லை, சகல பாக்கியத்தையும் தரக்கூடிய தாயார். இங்கே வந்து கல்யாண பிரார்த்தனைக்காக இதை பண்ணிட்டு போனோமானால் கண்டிப்பாக நிச்சயம் அது நடக்கும். மறுபடியும் கல்யாணம் ஆனான்னு இந்த மாலையை கொண்டு வந்து ஆற்றுல விட்டுட்டு தாயாருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும். ஜெய் अस्मद्गुरुभ्यो नमः, अस्मत्परमगुरुभ्यो नमः, अस्मत्सर्वगुरुभ्यो नमः. श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातर्मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பரா. நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து குருவித்துறை என்ற க்ஷேத்திரம். எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் சோழவந்தான் அருகே, சோழவந்தானிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த பெருமாள் குருவித்துறையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த பெருமாள் பேர் சித்திர ரத வல்லவ பெருமாள். இவருடைய பெயர் திருநாமம் என்னென்னா சித்திரா மாதம், சித்ரா நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமியில் சித்திரங்களால் வரையப்பட்ட ரதத்தில் பிரத்யட்சமாக வந்து குரு பகவானுக்கு காட்சி கொடுத்து அவருடைய பையன் குரு பகவானுடைய பையன் கசனுக்கு ஏற்பட்ட சாபத்திலேருந்து நிவர்த்தி பண்ணி சாபத்திலேருந்து விமோசனம் கொடுக்குறார் குரு பகவான் பையன் கசனுக்கு. அதனால் இந்த பெருமாளுக்கு குரு பகவானே பெயர் சுற்றார். சித்திர ரத வல்லவ பெருமாள்னு குரு பகவானே இங்கே பெருமாளுக்கு பெயர் சுற்றார். 27 நட்சத்திர ஸ்தலத்தில் சித்திர நட்சத்திர ஸ்தலமாக சொல்லப்படுது. 27 நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து அஸ்வினியிலேருந்து ரேவதி நட்சத்திரம் வர ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கும். இது சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஸ்தலம். இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாதத்தில் சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பக்தர்கள் வந்து அவங்களுடைய என்னென்ன பிரார்த்தனை அவங்களுக்கு இருக்கோ அந்த பிரார்த்தனை வேண்டுதலை வச்சு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு போனால் என்ன பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனை வந்து அதிசீக்கிரமே பெருமாள் வந்து பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பார், அனுகூலம் பண்ணுவார் பிரார்த்தனைக்குன்னு இங்கே ஐதீகம். அதனால் சித்திர நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரும். சித்திர நட்சத்திரம் பெருமாளுக்கு விசேஷமான நட்சத்திரம். அதனால் சித்திர நட்சத்திரத்துக்கு வந்து
பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் எல்லா விதமான கஷ்டங்களையும் பெருமாள் நிவர்த்தி பண்ணி வைப்பார். சகல கஷ்டத்தையும் நீக்கி சௌபாகியத்தை ஏற்படுத்துவார்னு திருநாமம். உள்ள பெருமாள் வந்து மூலவர் சந்தன மரத்தால் ஆன திருமேனி, தாரு திருமேனின்னு பேர். சந்தன மரத்தால் ஆன திருமேனின்றதுனால பெருமாள் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது, உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகம். மூலவருக்கு தைல காப்பு சாத்துவோம். தீபாவளிக்கு தைல காப்பு சாத்தி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அலங்காரம் பண்ணுவோம். வருஷத்தில் ஒரு 2 மாத காலத்துக்கிட்ட பெருமாள் தைல காப்பு சேவையில் சேவை சாதிப்பார். தைல காப்பும் போது பெருமாளுக்கு எந்த வஸ்திரம் மாலை எந்த அலங்காரமும் கிடையாது, ஏகாந்த திருமேனியாக சேவை சாதிப்பார். சித்திர ரத வல்லவ பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோட நின்ற கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். குரு பகவானுக்கு காட்சி கொடுத்த பெருமாள் குரு வீற்றிருந்த துறை அப்படின்றதுனால இந்த ஸ்தலத்துக்கு குருவித்துறைன்னு திருநாமம். குரு பகவான் தன்னுடைய பையனுக்காக தேவலோகத்திலேருந்து பூலோகம் வந்து இந்த வேகபதின்னு சொல்லக்கூடிய இந்த வைகை நதிக்கரை ஓரத்தில் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவம் பண்ணுறார். பெருமாள் வரத்துக்கு முன்னாடி குருவை அழிக்கிறதுக்கு அசுரர்கள் கிளம்பி வரும்போது பெருமாள் தான் கையில் உள்ள சக்கரத்தை அனுப்பிச்சு சக்கரத்தாழ்வார்கிட்ட சொல்கிறார், குருவை பாதுகாக்கும்படி ஆணையிட்டு அனுப்புகிறார். சக்கரத்தாழ்வார் சக்கரத்தால் அசுரர்கள்லாம் வதம் பண்ணிவிட்டு குரு பகவான் பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்ததுனால இங்கே சுயம்பு குரு பகவான் சுயம்பு சக்கரத்தாழ்வாரா 2 பேரும் கோவிலுக்கு பெருமாள் சன்னதிக்கு எதிர்த்த சன்னதியில் சேவை சாதிக்கிறாங்க. சுயம்பு குரு பகவான் சுயம்பு சக்கரத்தாழ்வார் குரு வீட்டிருந்த துறை குருவித்துறையின் திருநாமம். சக்கரத்தாழ்வார் வந்ததுக்கப்புறம் தான் பெருமாள் சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்திரங்களால் வரையப்பட்ட ரதத்தில் வந்து அந்த கஷனை மீட்டு குரு பகவானோட பையனாகிய தேவகஷனை மீட்டு கொண்டு வந்து குரு பகவான் இடத்துல சேர்த்து வைக்கிறார். அதான் இந்த ஸ்தலத்தோட புராணம்.